சிறகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் அண்ணாமலை இருந்துட்டு நேராக மீனாவை பார்க்கறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஆல்ரெடி மீனா ரொம்பவே வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. சந்திரா இருந்துட்டு வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை கூட அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லவே இல்லை. யாருக்காக அந்த வீட்டில் இல்லைனாலையும் மாப்பிள்ளைக்காகவும் அதே மாதிரி சம்மந்திக்காகவும் நீ அந்த வீட்டில் இருந்திருக்கலாம்ல. ஏற்கனவே சம்மந்தி உடம்பு முடியாதவர், அவர் நீ விட்டால் வேறு யார் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு, அம்மா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோமா, அந்த வீட்டில் யாரோட முகத்தையும் என்னால் பார்த்து பேசவே முடியலம்மா. மனசு முழுக்க வலி மட்டும்தாம்மா இருக்குது. அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியில் தவிச்சிட்டு இருக்கம்மா. இங்கே இருக்கிற போதாவது நான் நிம்மதியாக இருந்துட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி, அப்படி நீ என்னத்தை தான் யோசிக்கிற, என்ன தான் பிரச்சனை அதாச்சும் சொல்லலாமல்ல மா. இப்போதைக்கு என்னை எதுவுமே கேட்கவே கேட்காதீங்க ப்ளீஸ்மா, என்னை விடுங்க. இன்னைக்கு வியாபாரத்துக்கு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கெல்லாம் நீ ஒன்றும் வர வேண்டாம், உன் முகத்தை பார்க்கவே எனக்கே கஷ்டமாக இருக்குது. இன்னும் நீ அங்கே வந்தீங்கன்னா வரவங்க போகிறவங்க எல்லாருமே ஏன் உன் பொண்ணு அப்படி இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் தேவையா, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை வராங்க. வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீ பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்த மீனா. நீ முத்துக்காகல இங்கே நீ கிளம்பி வரல, உன் மனசில் வேறு ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க. அதோடு